பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் வழிகாட்டுதலின் கீழ் அனைத்து உள்ளூராட்சி நிறுவனங்களையும் மையமாக கொண்டு 2025 செப்டம்பர் மறுமலர்ச்சி நகரம் எனும் தொனிப்பொருளின் கீழ் உள்ளூராட்சி வாரத்தின் இறுதி நாள் நிகழ்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை கோரளைப்பற்று வடக்கு வாகரை பிரதேச சபையின் தவிசாளர் கந்தசாமி தெய்வேந்திரன் தலைமையில் கோரளைப்பற்று வடக்கு மத்திய கலாசார நிலையத்தில் இடம்பெற்றது. வாகரை பிரதேசத்தில் கடந்த உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்து பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் மற்றும் கடந்த சாதாரண தர பரீட்சையில் 9A சித்திகளை பெற்ற மாணவி, 5ஆம் தர பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்கள், கூத்து போட்டியில் தேசிய மட்டத்தில் முதல் இடம் பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் மேலும் உள்ளூராட்சி வாரத்தில் நடத்தப்பட்ட மாணவர்கள் சார்ந்த பல்வேறு போட்டி நிகழ்வுகள், விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசில்களும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. இந்நிகழ்வில் கோரளைப்பற்று வடக்கு பிரதேச செயலாளர் அமலினி, உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் ரிப்ஹா ஷபின் மற்றும் பிரதேச சபை செயலாளர், சபையின் உப தவிசாளர் ரசிகரன், பிரதேச சபை கௌரவ உறுப்பினர்கள், வாகரை இராணுவ பொறுப்பதிகாரி, போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, அதிரடிப்படை பொறுப்பதிகாரி, பிரதேச சபை உத்தியோகத்தர்கள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், மாணவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.